Hi friends, welcome to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது நல்ல பியூட்டிஃபுல்லான ஹிந்து டெம்பிள்ஸ். ஸ்ரீலங்காவில் இருக்கிற வெரி ஃபேமஸான ஹிந்து டெம்பிள்ஸ். இந்த எல்லா டெம்பிள்ஸுக்கும் நாங்கள் போயிருந்தோம். அந்த டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு ஒரே வீடியோவாக தரலாம்னு பார்க்குறோம். இப்போ நாங்கள் போயிருக்கிற இந்த கோயில் ஈழத்து திருச்செந்தூர் என்று சொல்லுகிறாங்க. இந்த கோயிலை சுனாமி வந்த நேரத்தில் கூட இந்த கோயில் ரெஸ்கியூ ஆகியிருக்கு. அந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு கிட்ட எப்படி இந்தியாவில் திருச்செந்தூரில் தண்ணி, அதாவது கடல் அலை மோதி கொண்டு இருக்குமோ அதே மாதிரி இந்த கோயில்லையும் இந்த கடல் சூழ்ந்து இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் போன நேரத்தில் எந்த ஒரு திருவிழா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மக்கள் கூட்டம் கூட இல்லை. ஆனால் நாங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல கலை நுட்பங்கள் நிறைந்த அழகான சிலைகள் எல்லாம் அங்கே செஞ்சு வச்சு நல்ல நேர்த்தியாக இந்த கோயில் இருந்தது. இந்த கோயிலை எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். மூலஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்குது பாருங்கள். இதை நாங்கள் அப்படி சுற்றி பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சுனாமி வந்த நேரத்தில் எப்படி இந்த கோயில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட அந்த கோபுரம் மண்ணுக்கடியில் புதைஞ்சிருக்கு பாருங்கள். இதை இந்த சுனாமியோட நினைவாக இதை அப்படியே அகற்றாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதுக்குள்ளே இருந்த அந்த கோயிலுக்குள்ளே இருந்த அந்த ப்ரீஸ்ட் கூட ரெஸ்கியூ ஆகிருக்கிறாங்க சுனாமி டைமில். அது கோடோட மிராக்கிள்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்துல. அதனால் வடிவாக அதை அப்படியே பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம். இது இப்போ பின்பக்கத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். கோயிலோட பின்பக்கம் அப்படியே சுற்றி கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக அந்த ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் எல்லாம் அடித்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்குறாங்க. நாங்கள் போன நேரத்தில் 1-2 சனங்கள் தான். இது எங்கள் பக்கம் அந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ் பீப்புளுக்கான ஒரு இடம். அது வடிவாக கிணறெல்லாம் கட்டி, இங்கே வெளிநாடுகள்லாம் கிணறுகள் இல்லை தானே. அப்போ இதுகளெல்லாம் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. அது எல்லாம் கிணற மூடி வச்சுருக்குறாங்க பாருங்க. அது அப்படியே அதை பார்க்குறோம். கீழே அந்த மண் எல்லாம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக நல்லா சந்தோஷமாக இருந்தது பார்க்குற நேரத்தில் எல்லாம். இந்த 1-2 சனங்கள் தான். நல்ல நிலநாள மரங்கள் எல்லாம் கூட இருக்குது. அப்போ அதில் அந்த மண்ணாலேயே வெறும் காலோடு நடந்து அந்த மண்ணை ஃபீல் பண்ணுறோம் பாருங்க. பச்சை பசேலண்டு எல்லா இடத்துலையும் நல்லபடியாக மரங்கள், தென்னை மரங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறோம் பாருங்க. இங்கால அந்த மணிக்கூட்டு கோபுரம்னு சொல்லுமே அது பாருங்க. அதுக்குள்ளேயும் சனங்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. 1-2 சனங்கள் தான், கூட இல்லை. அப்போ எங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுவும் இங்கால பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலாக கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்க. அதுக்குள்ளேயே நல்லபடியாக ஃப்ரெஷ்ஷான பெயிண்ட்டுகள் அடித்து நல்ல அந்த மெயின்டெனன்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது இப்போ மெட்ட பக்கத்துக்கு வந்திருக்கிறோம். இது இந்த இடத்துல இந்த கோயிலை கட்டுனவருடைய ஞாபகமாக வச்சுருக்குறாங்க. மெமரிக்காக ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்குறாங்க. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இதுதான் அந்த இடம். அந்த கோயிலை கட்டுனவருக்காக கட்டியிருக்கிறாங்க. அவர் தன்னுடைய அந்த லேண்டை அப்படியே கொடுத்து அந்த கோயிலை கட்டியிருக்கிறார் பாருங்க. அதுக்குள்ளே நல்லபடியாக நிழலாக தான் இருக்குது ஃபுல்லாக. நாங்கள் அதையும் நல்லபடியாக ரசிச்செல்லாம் பார்த்துட்டு அந்த கோயிலை முடிச்சுட்டு இன்னொரு கோயிலுக்கு நாங்கள் அங்கே தங்கியிருந்த நேரத்தில் இருந்த எல்லா கோயில்களுக்கு நாங்கள் போன எல்லா கோயில்களையும் ஒரே நேரத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு இது தரப்போகிறோம். இது இன்னொரு கோயில் பாருங்க. இதுவும் நல்லபடியான ஒரு கோயில் தான். நல்லா பெயிண்ட் அடித்து இப்போ அந்த கட்டுமான வேலைகள் கொஞ்சம் நடந்து கொண்டு இருக்குதாங்க. இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டால் ஏறி மேலே போகணும். அதுக்குள்ளேயும் பாருங்கள், அந்த வடிவாக 2 பக்கம் ஒரு ஸ்டாச்சு வச்சு ஒரு ஹோல் மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் அப்படியே உள்ளே பார்க்குறோம். அங்கே நிறைய பூசைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இது ஆஞ்சநேயர் கோயில். இது அனுமாருக்கான ஒரு கோயில். இது நல்லபடியாக மேலே டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சுருக்குறாரு பாருங்க. பீப்புள் அதுக்குள்ளே ஸோ பிஸியாக இருக்கிறாங்க. சரி, நாங்களும் அவங்களுக்குள்ளால அப்படியே போய் பார்த்து ஒரு கேர்ள் பிளஸ்ஸிங் எல்லாம் எடுக்கிறா பாருங்க. நல்லா இருக்குது. எல்லாதும் பார்த்து கொண்டு அப்படியே சுற்றி வர்றோம் கோயிலை. ஸ்ரீலங்காவில் மட்டுமண்டில்லை, இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்கும். அது நிறைய எல்லா டெம்பிளும் ஒரு வித்தியாசமான டெம்பிள்ஸாக இருக்கும். இங்கே முன்னுக்கு பாருங்கள், நல்லபடியாக அந்த தாமரை குளங்கள் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஃபவுண்டைன் எல்லாம் வச்சு அந்த வச்சுருக்கிற அந்த ஸ்டாச்சுக்குள்ளே இருந்து ஃபவுண்டைனில் தண்ணி எல்லாம் வர்ற மாதிரி
இங்கால வந்து இந்த மகாபாரத கீதா உபதேசம்னு சொல்லுவோமே அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணாவோட ஒரு மாட்டு கிட்ட அவர் நிற்கிற மாதிரி இங்கால வந்து ஒரு பெரிய அனுமார் சிலை பாருங்க. இந்த கோயிலுக்குள்ளே தான் நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் காரில் போகிற நேரத்தில் இந்த அனுமார் சிலையை பார்த்துட்டு இந்த டெம்பிளுக்குள்ளே போகணும்னு சொல்லி நாங்கள் கட்டாமல் அதுக்குள்ளே போய் வந்தது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில் தான். இது நல்லூர் கந்தசாமி கோயில். நல்ல அழகான கோயில். திருவிழா காலங்களெல்லாம் இங்கே அந்த இடங்களில் ஒரு கொஞ்சம் கூட எங்களுக்கு இடம் கிடைக்காது. நாங்கள் ஆனால் நல்லா ஃப்ரீயாக அந்த டைமில் போய் பார்த்து கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. நிறைய நூற்றாண்டுகளாக இந்த கோயில் வந்து இங்கே இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிரசித்தமான ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு கட்டாயம் போக வேணுமன்றதுக்காக நாங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றோம். இந்த கோயில் முதல்ல 948ஆம் ஆண்டு இது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில். ஆனால் இப்போ இருக்கிற இந்த பிரசன்ட் கோயில் வந்து 1734ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. தான் அந்த ஒரு விசேஷம் பாருங்கள். அந்த கோயிலில் ஸோ லாங் டைமாக அந்த கோயில் வந்து இந்த நல்லூரில் அமைஞ்சிருக்கு. அந்த ஃபுல்லாக அது வந்து இந்த திராவிட கட்டடக்கலைன்னு சொல்லுவோம். அந்த கட்டடக்கலையில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் திராவிட கட்டடக்கலை தான் வந்து இதில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக அந்த கேவ் மாதிரியெல்லாம் வச்சு. அடுத்தது இன்னொரு கோயிலுக்கும் போகிறோம் பாருங்கள். எந்த இடத்துல வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் என்றாலும் அந்த இடத்துல அந்த கோபுரங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அந்த கோபுரங்களை பார்க்குறதே வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கட்டட அமைப்புகள், பெயிண்ட்டுகள் எல்லாமே இருக்கும் பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ளேயும் போகக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் போகிற வழியில் தான் இந்த கோயில் இருந்தது. நல்ல அழகாக இருந்து அதையும் உள்ளுக்குள்ளே போய் ஒரு தடவை பார்க்கலாம்னு போகிறோம் பாருங்கள். இந்த கோயிலில் ஒரு விசேஷமான ஒன்றை பார்த்தோம். ஒரு கல் இந்த பாருங்கள். இந்த கல்லை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்குறாங்க. இந்த கல் வந்து அந்த தண்ணிக்குள்ளே தாழாமல் அப்படியே இருக்குது. அதாவது என்னென்னா இது ராமர் பாலம் கட்டி கொண்டு வந்த நேரத்தில் இந்த கல்லை தான் உபயோகப்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்லப்படுதாங்க. அதாவது அது மிதக்கக்கூடிய கல் அது என்று சொல்லுகிறாங்க. அதையும் ஒரு விசேஷமாக இருந்தது எங்களுக்கு. நாங்களும் அந்த கல்லை புஷ் பண்ணி பார்த்தோம். அது தண்ணிக்குள்ளே போக இல்லை. அது மாதிரி தான் இருந்தது. மிதக்கக்கூடிய கல். அந்த கல்லை வச்சு தானா பாலம் கட்டி ஸ்ரீலங்காவுக்கு வந்ததாக, ராமர் சீதாதேவியை காப்பாற்றுறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்ததாக ஒரு புராண கதை ஒன்று அங்கே இருக்குது. நாங்கள் அங்கேயும் அந்த கோயிலுக்குள்ளேயும் போய் அப்படியே சுற்றி பார்க்குறோம். எல்லாம் ஒரே மாதிரியான அமைப்புகளில் தான். ஆனால் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் விசேஷங்கள் உள்ள கோயில்களாக இருந்தது. அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்து கொண்டு அதுலேயும் இருந்து நாங்கள் வெளியே வர வேணும். வெளியே வர்ற நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக அதை ஃபில்ம் பண்ணிக்கொண்டே வர்றோம் பாருங்கள். எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த கோயில்களுக்குள்ளே போனாலே வந்து எல்லாம் அந்த இடங்களெல்லாம் பார்க்குற நேரம் அந்த கலை நுட்பங்கள், அதே நேரத்தில் அந்த கலர்ஃபுல் எல்லாம் பார்க்குற நேரத்தில் நமக்கே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அதை தான் இங்கே பாருங்க. அது முன்னால் வந்து அவங்க எல்லாம் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வடிவாக உடுப்பெல்லாம் உடுக்க வச்சு சாமிக்கு நல்லபடியாக மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அதுகளையும் எல்லாம் பார்த்து கொண்டு வரோம். நிறைய கோயில்கள் போன நாங்களும் அதுக்குள்ளே இது ஒன் ஆஃப் த டெம்பிள். அது நல்ல வடிவாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு அந்த மேல் அந்த கூரைகளில் பாருங்கள் அந்த லைட் வரக்கூடிய மாதிரி அதே நேரத்தில் அந்த சில கதைகள் எல்லாம் வச்சு வடிவாக கீறி இதுவும் நல்ல வடிவாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒரு கோயில் வந்திருக்கோம் பாருங்கள். இது எல்லாருக்குமே தெரிந்த கோயில் தான் செல்லச்சந்நிதி. இங்கே வந்து கல்யாணங்கள் அடிக்கடி நடக்கும். அதே நேரத்தில் அன்னதானம் வந்து சிறப்பாக இருக்குமென்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் எல்லா கோயில்களுக்கும் போன களைப்பில் நாங்கள் இப்போ ஜெஃப்னாவில் வெரி ஃபேமஸாக இருக்க ரியோ ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்துட்டோம் பாருங்கள் ரியோவுக்கு. சரியான கூட்டம் இங்கே. எங்களுக்கு அங்கே முதல்ல அந்த ஒரு டோக்கன் எடுத்து என்ன எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு டோக்கன் எடுத்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை வாங்கி சாப்பிட வேணும். இதுக்கு வந்து பெரிய கியூ. டோக்கன் எடுக்கிறதுக்கும் ஒரு கியூ, அதே நேரத்தில் ஐஸ்கிரீமை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கியூ. எல்லாம் நாங்கள் எல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு திரும்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறோம். ஒரு நாள் நாங்கள் கோயில்களெல்லாம் பார்த்து எங்களுடைய நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்னு நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தந்திருக்கிறோம். பிடிச்சிருந்தா எங்களை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் எங்களுடைய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until that, goodbye.